தமிழகத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் மீண்டும் அமையா வண்ணம் நாம் ஒரு வியூகம் வகுப்போம் என்று, அந்த நேரத்தில் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத வேளையில், ஜெயிக்காவிட்டாலும் பரவாயில்லை, இம்முறை ஒரு தர்ம யுத்தத்தில் நாம் ஈடுபட்டாக வேண்டும். நாம் இல்லாவிட்டால் வேறு யார்? இஃப் நாட் வி தென் ஹூ என்று அந்த எண்ணத்தை பதிய வைத்ததோடு மட்டுமல்ல, 8 மாத காலம் 4 கட்சியின் தோழர்களும் தலைவர்களும் கண்ணுக்கு இமையாக, விரலுக்கு சதைக்கு நகமாக வெள்ளம் பாய்ந்த பொழுது நிவாரணப் பணிகள் செய்வதில், மலக்கழிவுகளை கூட கரங்களிலே அருவருப்பு காணாமல் அள்ளுவதில், தெரு தெருவாக சென்ற அந்த மக்கள் துயரத்தை போக்குவதில், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்து திருச்சியிலே நடத்துவதில், 5 கட்ட சுற்றுப்பயணத்தை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் கோடிக்கணக்கான மக்களை சந்திப்பதில், இப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி தமிழக வரலாற்றில் எந்நாளும் ஏற்பட்டதில்லை என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு அதனுடைய அடித்தளம் அமைத்த தூண்களில் ஒருவரான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எனது ஆருயிர் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று பல கட்டங்களிலே எனக்கு நிரூபித்திருக்கிற ஆருயிர் தம்பி சொல் திருமாவளவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பட்டி தொட்டி பட்டணக்கரை அங்கிங்கனாதபடி எங்கும் தங்கள் இல்லங்களிலே அமர்ந்தவாறு தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்னாலே இருந்து செவியால் கேட்டும் கண்களால் பார்த்துக் கொண்டு இருக்கின்ற எனது வணக்கத்துக்குரிய தமிழ் பெருமக்களே, ஜனநாயகத்தின் செவிகளாக விழிகளாக நான் எந்நாளும் கருதுகிற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சிகளின் ஒளிப்பதிவாளர்களே, ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களாகிய வாக்காளர் பெருமக்களே, நடுநிலையாளர்களே, ஆர்வத்தோடு எங்கள் மாநாட்டிலே எங்கள் கருத்துக்களை செவிமடுக்க வந்திருக்கின்ற லட்சோப லட்சம் அரசு ஊழியர்களே, கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக வாயும் ஈட்டிக்கும் இமை கொட்டாது மார்பு காட்டுகின்ற கூட்டம் எங்கே? அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி கூட்டணியினுடைய வீறு கொண்ட தொண்டர்கள் என்று நாங்கள் பிரச்சாரம் நிறைவு பெறுகிற வரையிலே இந்த 6 கட்சிகளினுடைய தலைவர்களும் தமிழகத்தினுடைய 4 திசைகளிலும் பட்டி தொட்டி பட்டணம் அனைத்து இடங்களுக்கும் சென்று எதிரிகளின் வீகத்தை தூள் தூளாக தகர்ப்பதென்று முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதற்கு பாடுபடுகிற தொண்டர்படை தம்பிமார்களே, என் சிரம் தாழ்ந்த வணக்கம். வரலாறு மீண்டும் திரும்புகிறது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். 1967 விருகம்பாக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மாநாடு டிசம்பர் 28, 29, 30, 31, 28 ஊர்வலம், 3 நாள் மாநாடு, 4ஆம் நாள் நிறைவு மாநாடு ஜனவரி 1ஆம் தேதி. அந்த மாநாட்டில் இதே போன்ற காட்சியை கண்டேன். அன்று நான் சென்னை சட்டக்கல்லூரி மாணவன், 1ஆம் ஆண்டு மாணவன். ஒரே ஒரு வித்தியாசம், அன்று நான் தரையில் அமர்ந்திருந்தேன், இன்று நான் மேடையில் நிற்கிறேன். அந்த மாநாடு பேரறிஞர் அண்ணா அவர்களை
ஜார்ஜ் கோட்டையினுடைய முதலமைச்சர் நாற்காலிக்கு அழைத்து சென்றது. இந்த மாநாடு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஜார்ஜ் கோட்டையினுடைய முதலமைச்சர் நாற்காலிக்கு அழைத்து செல்ல இருக்கிறது. இந்த மாநாடு நடைபெறுகிற இடத்திற்கு பெயர் மாமண்டூர். மா என்றால் யானை, லட்சுமி, சரஸ்வதி, அழகு, செல்வம் என்று பொருள்படும். அனைத்தும் மண்டி கிடந்ததால், அழகும் செல்வமும் வீரமும் மண்டி கிடந்ததால், பல்லவ நாட்டு பெரும் சைன்யங்கள் இங்கே பல காலங்களிலே மண்டி கிடந்ததால் இந்த நகரத்துக்கு மாமண்டூர் என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த நாள் ஏப்ரல் 10ஆம் நாள். வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளற்ற, மேடு பள்ளங்களற்ற, சிகரங்களும் பள்ளத்தாக்குகளும் இல்லாத ஒரு பூமியை சமதர்ம பூமியாக அமைக்க சோவியத் நாட்டிலே ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாக உதவிய ஒரு இளைஞன் தன்னுடைய அண்ணன் அலெக்சாண்டர் ஜார் சக்கரவர்த்தியினால் சதி குற்றம் சாட்டப்பட்டு தூக்கிலிடப்பட்டு கொன்ற கொடுமையை எண்ணி நெஞ்சம் கொதித்து மார்க்சிய சிந்தனைகளுக்கு தன் இல்லத்தை பறிகொடுத்து புரட்சி பூபாலத்துக்கு தன்னை தயாராக்கி கொண்டானே. விளாடிவாஸ்டாக் வீதிகளில் வெண்கல சிலை வடிவில் எழுந்தானே அந்த மாமேதை லெனின் பிறந்த நாள் இந்த ஏப்ரல் 10ஆம் நாள் என்பதை இன்றைக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை அனைத்து தளங்களிலும் வாழ்வட்டு சொல்லனா கொடுமைகளுக்கும் நரக வேதனைக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் எனக்கு 20ஆம் நூற்றாண்டினுடைய 30கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இதே போல ஒரு நிலைமை ஒரு நாட்டிலே நிலங்கள் தரிசு நிலங்களாயின, தோட்டம் துறவுகள் பாழாயின, வறுமை வாட்டி வதைத்தது, வேலையில்லா திண்டாட்டம் அந்த மக்களை பட்டினி கொடுமைக்கு ஆளாக்கியது. பஞ்சம் பிழைப்பதற்கு எங்கும் செல்ல வழியில்லை. பசியால் மெலிந்தனர், பட்டினியால் நலிந்தனர், எண்ணற்றோர் எலும்பும் தோலுமாக அவர்கள் மடிந்தனர். அவர்களிலே பலர் ஆப்பிரிக்க கண்டத்திலே இருந்து அழைத்து வரப்பட்ட கருப்பின நீக்ரோக்கள், மிருகங்களை விட மேசமாக நடத்தப்பட்ட கருப்பின நீக்ரோக்கள். அந்த நீக்ரோக்கள் மட்டும் படியவில்லை, பிரபுக்களாக உலவி வந்த வெள்ளையர்களும் வேலையில்லா திண்டாட்டத்தால் வறுமையின் கொடுமையால் வாழ வழியின்றி அவர்கள் பிள்ளைகளுக்கு பாலுக்கும் உணவுக்கும் அணியின்றி பல பேர் மடிந்தார்கள். டாலர் நாடு என்று பிற்காலத்திலே பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த பூமி இந்த கேடுகளால் இனி இந்த பூமியில் வாழ முடியுமா என்ற கவலை எழுந்ததைத்தான் கிரேட் டிப்ரஷன் என்று சொன்னார்கள். இந்த கூட்டத்திற்கு நம்முடைய தோழர்கள் மட்டுமல்ல, நம்முடைய கட்சிகளை சாராத பலர் வந்திருக்கிறார்கள். வீடுகளிலே இருந்து இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமது கேப்டன் டிவியில் மட்டுமல்ல, நடுநிலையோடு இயங்க வேண்டும், நம்முடைய நம்பகத்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்ட பல தொலைக்காட்சிகள் இந்த மேடை பேச்சுக்களை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற காரணத்தால் நம் கட்சிகளை சாராதவர்கள், நாம் ஜெயிப்போம் என்று நேற்று வரை நம்பிக்கை இல்லாதவர்கள், நம்மை கேலி செய்தவர்கள், நம்மை ஏளனம் செய்தவர்கள், ஏகடியம் செய்தவர்கள், அவர்கள் அத்தனை பேரும் இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் பகைவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட பகைவர்கள் அல்ல, அரசியல் பகைவர்கள். லட்சக்கணக்கில் திரண்டிருக்கிறார்களாமே. ஆனைமலை அடிவாரத்தில் ஜனவரி 26 திரட்டப்பட்ட திரண்ட மாநாட்டை விட 10 மடங்கு விஞ்சிவிட்டதாமே இந்த மாமண்டூர் மாநாடு. 15 லட்சம் பேர் மாநாட்டினுடைய அந்த மேடை அமைப்பு இந்த மே திங்களிலே சகோதரர் கேப்டன் அரசபீடத்திலே அமரப்போகிற ஜார்ஜ் கோட்டையினுடைய தலைமை செயலகத்தை நினைவூட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஒளி வெள்ளமாக தெரிகிறது.
எல்லோர் முகத்திலும் கலகலப்பும் மகிழ்ச்சியும் தெரிகிறதே, வாட்டம் எவர் முகத்திலும் இல்லையே. கோடிக்கணக்கானவர்கள் இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமது மேடையின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முகத்திலும் என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை கவனிக்கிறார்கள். மேடையில் இருப்பவர்கள் முகத்திலே சோர்வு இருந்தது. சில கூட்டங்களில், சில கட்சிகளில் அதை மக்கள் பார்க்கிறார்கள். நம்மிடம் குவிக்கப்பட்ட பணம் இல்லை, கோடி பணம் இல்லை, அதைவிட 1000 மடங்கு பலம் வாய்ந்த இந்த தொண்டர்களின் கூட்டம் இருக்கிறது. எனவே நம் தொண்டர்களுக்காக மட்டும் நான் பேசவில்லை. இன்னும் முடிவெடுக்க இயலாமல் அண்ணா திமுக வேண்டாம், நாசப்படுத்திய திமுக கழகத்தை மீண்டும் ஆட்சிபீடத்துக்கு அனுமதிக்க வேண்டாம். ஆனால் இந்த அணி ஜெயிக்குமா? மக்கள் நல கூட்டணி 4 கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு ஜெயிக்குமா என்று எண்ணியவர்கள் கருத்து 23ஆம் தேதி எங்கள் அறிவிப்பு வந்த காலத்தில், ஏன் நாங்கள் கேப்டனோடு கரம் கோர்த்த போது நம்பிக்கை 50-70% வளர்ந்தது. அது நிறைவு பெற்றிருக்கிறது. சகோதரர் வாசன் அவர்களும் நம்மோடு கரம் கோர்த்த பிறகு, இத்தனைக்கு பிறகு நமக்கு 20% என்று பெரிய மனதோடு சில பேர் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை குறை சொல்லவில்லை. பிரளயம் போல் வர இருக்கிறதே மக்கள் தீர்ப்பு. இந்த கணக்குகள், சதவீதங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஜெயக்கொடி நாட்டுவதற்கான தீர்ப்பை மக்கள் தருவார்கள். ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம், அதைத்தான் பேசப் போகிறேன். என்னை தெரு தெருவாக கொடும்பாவி கொள்கிறார்கள், பரவாயில்லை. என்னை கூட ஒரு பெரிய தலைவனாக கருதுகிறார்கள் என்று கருதுகிறேன். என்னை பாடை கட்டி தூக்கி கொண்டு போனார்கள். என்றாவது ஒரு நாள் நான் பாடையில் தானே போக போகிறேன், அது முன்கூட்டி செய்கிறார்கள். பாடை கட்டி போட்டதற்கு பிறகு செருப்பால் அடித்தார்கள், என் முகத்தை காயப்படுத்தினார்கள், காலால் மிதித்தார்கள், நெருப்பு வைத்து கொளுத்தினார்கள். 3 நாள் இது நடந்தது. என் தோழர்கள், கழகத்தின் கண்பணிகள் நெஞ்ச கொதிப்போடு எங்கள் கைகளை கட்டி போட்டு விட்டீர்கள் என்று குபிரினார்கள். ஆத்திரமூட்ட பார்க்கிறார்கள். நாம் ஆத்திரத்துக்கு இடம் தர தேவையில்லை. மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று, என் தாயார் உயிரோடு இல்லை என்று நான் நிம்மதி அடைந்தேன். என் தாய், நான் தேர்தல்களிலே தோற்ற காலங்களில் அவர்கள் கவலைப்பட்டதில்லை. நான் தேர்தல் ரிசல்ட் வருது தோற்கிற நாட்களில் என்னை தொலைபேசியில் அழைப்பார்கள். மகனே, கவலைப்படாதே, ஊரெல்லாம் ஒரே பேரா இருந்தது, ஓவலையா இருந்தது, திருச்சி கழிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஜெயிலுக்கு போனால் சந்தோஷப்படுவார்கள். ஏன் தெரியுமா? 1,10,00,000 கிலோமீட்டர் இந்த 40 ஆண்டுகளில் நான் காரிலேயே பயணம் செய்திருக்கிறேன். 1,10,00,000 கிலோமீட்டர், இரவிலும் பகலிலும். என் தம்பி டிரைவர் துரை, முன்னர் மணி, இப்பொழுது சொன்னாங்க, நான் தூங்கும் நேரத்திலும் அவர்கள் காரை ஓட்டுவார்கள். இரவெல்லாம் திரைப்பட பழைய இசைப்பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கும். அதுதான் எனக்கு ஒரே ஒரு பொழுதுபோக்கு. இத்தனை ஆண்டுகள் நான் இப்படி போகிற போது விபத்துக்கள் ஏற்படும் என்று என் தாய் பயப்படுவார்கள். நான் ஜெயிலுக்கு போனால் சந்தோஷப்படுவார்கள். நல்ல வேளை, ராத்திரி பிரயாணம் இருக்காது, பேசாம ஜெயிலில் பூட்டியிருக்காங்கன்னா பத்திரமா இருப்பான்னு என் தாயார் நினைப்பார்கள். 1976ஆம் வருஷம் என்னை பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்து மிசாத் கைதியாக என்னை சேலம் ஜெயிலுக்கு மாற்றினார்கள். வியாழக்கிழமை எனக்கு இன்டர்வியூ. என் தாய் மாரியம்மாள் என்னை பார்க்க வந்தார்கள். இரத்த உறவுகளுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ. அழைத்து வந்தவர் தூரத்து உறவினர், அவருக்கு அனுமதி இல்லை. என் தாயார் மட்டும் வந்திருந்தார்கள். ஜெயிலர் சொல்லி அனுப்பினார், இன்டர்வியூவுக்கு உங்கள் தாய் வந்திருக்கிறார்கள் என்று. எனக்கு அடுத்த அறையிலே அண்ணன் கோசிமணி, அவர் திருச்சி சிறையிலிருந்து மாற்றப்பட்டிருந்தார். அம்மா பார்த்துட்டு வாப்பான்னார். நான் பார்க்க போனேன். என் எதிரில் ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு பெஞ்சு போட்டு என் தாய் உட்கார்ந்திருந்தார்கள். நான் ஒரு நாற்காலி உட்கார்ந்திருந்தேன்.
எனது இடது பக்கத்தில் ஜெயில் சூப்பரண்டும் ஜெயிலரும் உட்கார்ந்திருந்தார்கள். பின்னாலே ஒரு கனத்த திரை தொங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது என் அம்மா ஏம்மா இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை, இந்த ஜெயில் ரொம்ப மோசமான ஜெயிலு, சித்திரவதை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, அதான் கொஞ்சம் கவலையா இருந்தது, பார்க்க வந்தேன். ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கம்மா என்று கேட்டேன். ஒண்ணுல, நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வர்ற பெண்கள் நம்ம முதலாளி எழுதி கொடுத்தா விட்டுவாங்களாம்ல, அப்பொழுதெல்லாம் எழுதி கொடுத்து பல பேர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து சிறையை விட்டு திமுகவில் வெளிவந்து கொண்டிருந்த நேரம். அதற்கு பலத்த முயற்சிகளும் நடந்தன. நீ என்னமா சொன்னேன்னு கேட்ட. என் மகன் என்ன கொலை செஞ்சானா, கொள்ளையடிச்சானா, இந்த ராட்சசி எத்தனை வருஷத்துக்கு வச்சிருவான்னு நான் சொன்னேன். அப்படியே எனக்கு கண்களில் கண்ணீர் திரண்டது. இந்த வீர தாயின் வயிற்றில் 10 மாசம் இருந்து பிறந்தேனே என்று நான் நினைத்தேன். எதுக்கு எழுதி கொடுக்கணும்? எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்துச்சிருவான், எத்தனை வருஷத்துக்கு தான் இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னேன். நான் வந்து விட்டேன். 30 நிமிஷம் இன்டர்வியூ. அண்ணன் மணி, கோஷிமணி வாசல்லே இருந்தார். துபாக்கில் 22 கம்யூனிஸ்ட் தோழர்களை சுட்டுக் கொண்ட இடத்தில் தான் எங்களை வைத்திருந்தார்கள் 50களில். என்னப்பா அம்மா என்ன சொன்னாங்க சொன்ன. அவர் அழுதுட்டார் கோஷிமணி என்ன. 6 மணிக்கு எங்களை லாக்அப், சிங்கிள் செல்லு, பாத்ரூம்லாம் கிடையாது, லைட் வெளியே தான், உள்ள கிடையாது, செல்ல பூட்டிட்டாங்க. 6:45 ஜெயிலர் ஆழ்வார்னாக ஐயா வந்தாரு. கிட்ட போன 2 கையையும் பிடிச்சுக்கிட்டாரு. அவர் தந்தை பெரியார் தலைமையிலே திருமணம் செய்து கொண்ட திராவிடர் கழக தோழர் என்பது அப்போதுதான் எனக்கு தெரியும். அவர் சொன்னார், இன்றைக்கு உங்கள் தாயார் உங்களிடம் சொன்ன பதில் திரைக்கு பின்னாலே இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், உளவுத்துறை அதிகாரிகள் காதில் விழுந்தது. நீங்கள் போன பிறகு அவர்கள் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளவு உறுதியான தாய்மார்கள் இருக்கிற போது அந்த கட்சியை என்ன செய்ய முடியும் என்று சொன்னார்கள். நான் இதையெல்லாம் சுய விளம்பரத்துக்கு, தம்பட்டத்துக்கு பேசவில்லை. என் தாய் ரொம்ப மன உறுதி வாய்ந்தவர். என் தாய் எனக்கு, அவர் தாயார் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு தான் எங்கே போவேன். இப்பொழுதும் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறார். என் இருதயத்துக்குள் என் தாய் இருக்கிறார். ஆனால் என்னை இழிவுபடுத்துவதை அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். என்னை தெரு தெருவாக இப்படி பாடை கட்டி வருவதை என் தாய் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார். அதிர்ச்சியில் செத்து போயிருப்பார். நல்ல வேளை, டாஸ்மாக் எதிர்த்து போராடி 60ஆம் நாள் அதன் காரணத்தினால் உடல் நலிந்து அவர் இறந்து, இந்த தலைவர்களெல்லாம் இந்த எளியவன் இல்லத்துக்கு வந்து என் கண்ணீரை துடைத்தார்கள். ஆகவே எனக்கொன்றும் வருத்தமில்லை, எனக்கொன்றும் ஆத்திரமில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இது ஒரு அரிய வாய்ப்பு. 10 மணிக்குள் நிகழ்ச்சி முடிய வேண்டும். கேப்டன் அவர்களும் பேச வேண்டும். கோடிக்கணக்கான மக்களுக்கு என் வேண்டுகோளை தெரிவிப்பதற்காக தொண்டர்கள் ஆரவாரம் செய்வது மகிழ்ச்சிதான். போராட வேண்டிய இடத்திலே போராட வேண்டும். பணப்பட்டுவாடாவுக்கு வருகிறார்களா, பறிமுதல் செய்யுங்கள். போலீஸை நம்பாதீர்கள், அது பணப்பட்டுவாடாவுக்கு கூட உதவி செய்யும். ராஜேஷ் லக்கானி, an innocent man, a helpless man, கையால் ஆகாத ஒரு ஆள். இது சிஸ்டம், எலெக்ஷன் கமிஷன் சிஸ்டம். இஸ் ஆனஸ்ட் மேன், நேர்மையானவர். ஒன்னும் செய்துவிட முடியாது. ரோட்ல போற வாகனத்தை வேணா தடுக்கலாம். என் தம்பி கழகக்குமார் கொடி கட்டி கொண்டு போனான். நேற்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையில் இசை முரசு நாகூர் அனிபா, திராவிட இயக்கத்தினுடைய பூபாலமாக இருந்த இசை முரசு நாகூர் அனிபாவை பற்றி என் தம்பி திவான் எழுதிய நூல் வெளியீட்டு விழா முடிந்து அவன் வீட்டுக்கு போகிறான். சத்தியம் தியேட்டருக்கு பக்கத்திலே போலீசார் வழிபறிக்கிறார்கள். ஒரு அதிகாரி வருகிறார். மதிமுக கொடியை கலட்டு என்கிறார். நான் கலட்ட மாட்டேன் என்கிறார். கொடியை கலட்டாவிட்டால் கைது செய்வேன் என்கிறார். காரை சோதனை செய்து கொள்ளுங்கள். கட்சி கொடியை கலட்ட மாட்டேன், என் உயிரை போன்ற அந்த கொடி. கைது செய்வோம் என்கிறார்கள். கைது செய்து பார். கைது செய்து கொண்டு போய் ஸ்பென்சருக்கு எதிரே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வைத்ததை தம்பி கழகக்குமார் என்னிடத்திலே தொலைபேசியில் பேசினார். என்னோடு 2 நண்பர்கள் பக்கத்தில் இருந்தார்கள். இப்பொழுதே புறப்படுகிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்றேன். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வாசன் அவர்கள் வந்து சேர்ந்ததும், விஜயகாந்த் அவர்கள் கரம் கோர்த்ததும் நல்ல ஒரு அபிப்பிராயம் உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் விவசாயிகளுக்காக ரயில்வே தடத்திலே 3.5 மணி நேரம் வெயிலிலே இருந்து போராடினீர்கள். அந்த போராட்டத்தின் போது போலீஸ் அதிகாரிகளை அப்புறப்படுத்த முயன்ற போது உங்களுக்கும் அவருக்கு வாக்குவாதம் வந்தது. போலீஸோடு மோதுகிறேன் என்று சில பெரிய மேதாவிகள் ட்விட்டரிலே விமர்சனம் செய்தார்கள். உங்களை போலீஸோடு மோதுகிற நபராக சில தொலைக்காட்சிகள் சித்தரிக்கின்றன. நீங்கள் போனால்
இதையும் அப்படித்தான் போடுவார்கள் என்றார்கள். நான் நண்பர்களிடம் சொன்னேன், ஐ டோன்ட் கேர், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என் தொண்டனை போலீஸ் ஸ்டேஷன் வைத்திருக்கிறார்கள், அவனை அடித்தாலும் அடிப்பார்கள். அது மட்டுமல்ல, கட்சி கொடியை கலக்க சொல்லுவதற்கு டிஜிபிக்கும் அதிகாரம் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது, ஜட்ஜுக்கு அதிகாரம் கிடையாது. உடனே திருமாவுக்கு போன் பண்ண, அப்பொழுதுதான் அவர் வேளச்சேரி அலுவலகத்தில் இந்த தம்பிகளை வாரம் செய்யற தம்பிகள் கொண்டு சொல்றேன், ஒரு நாளாவது ராத்திரி 2 மணி வரைக்கும் தூங்க 3 மணி வரைக்கும் தூங்க விட்டுருக்கீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், உரிமையா தான் சொல்றேன், ஒரு நாளாவது அவரை ராத்திரியில 3 மணி 3:30 வரைக்கும் தூங்க விட்டுருக்கீங்களா? கிடையாது. அமைதியா கேட்கணும், சத்தமெல்லாம் போடக்கூடாது, சத்தமெல்லாம் போடக்கூடாது. அதாவது உங்களுடைய அன்பு என்பது அவர் உடல் நலத்தை பாழாக்குகிறது. நாமக்கல் கூட்டத்திலே சொன்னேன். என்ன ஆர்வம்? அவரை மனுஷனாவே நினைக்கிறது கிடையாது. பாத்ரூமுக்குள்ள போற நல்லவேளை லெட்டினுக்குள்ள கூட போறது இல்லை, அவ்வளவுதான். ரொம்ப வருத்தம். நான் ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இல்ல, ஒரு அண்ணனா சொல்றேன், ஒரு ஒழுங்க கடைப்பிடிங்க. உங்களுடைய ஆரவாரம் அவருக்கு நல்லதல்ல. ரூம்ல தூங்க விடுறது கிடையாது, சாப்பிட விடுறது கிடையாது. அவருடைய தாட்சணி யாரும் முகத்தை முடிச்சு சொல்ல மாட்டார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும்னா விட மாட்டாங்க. 10 மணிக்கு வந்தா 11 மணிக்கு விட மாட்டாங்க. இந்த 8 மாசமா நானும் முத்தரசனும் ஜிஆரும் அவரும் காலேஜ் ரூம்மேட்ஸ் மாதிரி தான் இருக்கிறோம். அவர் சொன்னாரு, திருமா நேத்து அண்ணன் உங்களோட இருந்தப்பதான் எனக்கு ரெஸ்ட் கிடைச்சது, மத்தியானம் எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டு நீங்க தூங்க விட்டீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், என் கூட ஒரு 3 மாசம் உங்களோட இருக்க, உங்க ஆட்களை பூரா ஒழுங்கு பண்ணிடுறேன், நம்ம தம்பிகள் தானே சொன்னா கேட்டுக்கிடுவாங்க. நல்ல அருமையான தம்பி. அவர்களுக்கு ஒடுக்கப்பட்டு கிடந்த சமூகத்திலே ஒரு வெளிச்சம் காட்டுகின்ற ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறானே என்பதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நான் அதை பற்றி பெருமைப்படுகிறேன். அது ஆரவாரத்தை கண்டு பெருமைப்படுகிறேன். சமூகம் விழித்துக் கொண்டது, சமூகம் ஆரவாரம் செய்கிறது என்று. அதே நேரத்தில் நாம் சில விஷயங்களில் அவர் உடல் நலத்தை பாதுகாப்பதில் இந்த கட்சி தலைவர்கள் யாருக்கும் அந்த அக்கறை இருக்கான இருக்கு பயம். ஏன் இவர்கிட்ட பயம் இல்ல, இந்த தொண்டர்கள் நம்மளை அடிச்சு போடுவாங்களோன்னு போறோம். நல்லது இல்லையா? நான் ரவிக்குமார்ட்ட சொன்னேன், சிந்தனை செல்வன் சொன்னேன், இந்த தமிழ் கதிர் பாஞ்சி பாஞ்சி வர்றாரு இந்த தம்பி. ஏன்னு சொன்னா, எனக்கெல்லாம் வயசு 70 ஆயிடுச்சியா, அவரு வாசன் விவேகானந்தெல்லாம் இன்னும் ரொம்ப வருஷம் இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டியவையா. உண்மையா சொல்றையா, நான் எனக்கு எந்த சுயநலம் கிடையாதுயா. இந்த கூட்டத்தில் நான் ஒன்றை சொல்லுகிறேன், திருமா உடனே வந்தார். அதுக்குள்ள நான் தம்பி மணி டிரைவருக்கு துறைக்கு போட்டேன், வேளச்சேரி மணிமாறனுக்கு போட்டேன், வேளச்சேரி மணிமாறனுக்கு போட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். தொண்டர்படை தம்பிகள், மறுகால் குறிச்சியினுடைய என்னுடைய தம்பிகள் 30 வருஷமா என் கூட இருக்காங்க. போனோம், பேரிகேட் தூக்கி போட்டாங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்தாங்க. கலககுமார் இருந்த உள்ள இருந்தாப்புல, என்னப்பாங்க, நான் ஒரு ஜட்ஜு உன்னை கைது செய்யறேன்னு சொன்னாரேப்பா, அந்த ஜட்ஜை கொஞ்சம் காட்டுப்பான்னு ஸ்டேஷனுக்குள்ள கூட்டி போறாங்க. அவர் எங்க பக்கம் பார்க்காம சுவரை பார்த்து நாற்காலில் உட்கார்ந்துருந்தாரு. நான் பக்கத்து நாற்காலில் போய் உட்கார்ந்தேன், என்னை கவனிக்கல. உட்கார்ந்து ஐயான்னு பார்த்த உடனே, இந்த கருப்பு துண்டை பார்த்த உடனே பதறி அடிச்சு எந்திரிச்சு நின்னாரு. நீங்க ஜட்ஜுன்னு சொன்னீங்களாமே, நீங்க எந்த ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜு, எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜு? நீ ஒரு தாசில்தாரு, தாசில்தாரை மதிக்கிறேன். நான் ஜட்ஜு கைது செய்வேன்னா கட்சி கொடியை கலக்க சொல்ல எந்த அதிகாரம் இருக்கு? பூத்துக்கிட்ட கொடியை கொண்டுட்டு வரக்கூடாது. அண்ணா திமுக தொண்டனுக்கும், திமுக தொண்டனுக்கும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி தொண்டனுக்கும், மக்கள் நல கூட்டணி கட்சிகளின் தொண்டர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும், தேமுதிக தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் நான் நேற்று டிவியில சொன்னேன், கொடிகளை கலட்டாதீர்கள். இது நம்முடைய உரிமை. இந்த அதிகாரிகளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நாளைக்கு என்ன செய்வா? இப்படியே தூக்கி காமிச்சேன். நாளைக்கு என்ன செய்வா? கட்சி கொடி கலர்ல இருக்கு, வேட்டியை கழட்டும்பா. அறிவே கிடையாது இந்த அதிகாரிகளுக்கு. அங்கிருந்து கமிஷனர், தயவு செய்து ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், மின்னல்கிட்ட ஒரு எஸ்பி, தயவு செய்து விட்டுறோம், போக வேண்டாம். நான் பிச்சையா கேட்கிற, நீ நினைச்சா பிடிப்ப, நினைச்சா விடுவியா? நான் ஏன் போறேன் தெரியுமா? நாட்டு மக்களுக்கு தெரியணும், தமிழகத்திலே உள்ள அத்தனை கட்சி தொண்டர்களுக்கும் நம் கொடியை கலட்ட போலீஸுக்கு ரைட் கிடையாது என்பது தெரிவிக்கணும். 1000 காரு கூட போகுது, ஜெயலலிதா கூட கொடியை கழட்டுவியா? உன் டாப்பை கழட்டிடுவேன் பயந்துகிட்டு இருப்பான். அண்ணன் கலைஞருடைய அருமை திருமகன் போறப்ப அவங்க ஒரு 500 வண்டி 1000 வண்டி போறாங்களே, பிடிப்பியா? சிறுதாவூர் பங்களாவில்
இவ்வளவு பணத்தை கொண்டு வச்சிருக்காங்க. 2 கண்டெய்னர். தம்பி மல்லை சத்யாதான் நமக்கு உடன் தகவல். மின்னல் வேகத்தில் 10 லாரி பணம். என் மேல கேஸ் போட்டிருக்கீங்க. ப்ரூவ் பண்ணலன்னா 3 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பலாம். நான் கவலைப்படல. சோதித்தீர்களா? ராஜேஷ் லக்கானி கலெக்டர் எஸ்பி கிட்ட கேட்டீங்க. அவங்க ஜெயலலிதாவின் எடுபிடிகள். அந்த கலெக்டர் எஸ்பியும் போலீஸ் எதுக்கு போச்சு? சிறுதாவூர் பங்களாவில் இருக்க பணத்தை பாதுகாக்க போச்சு. பணத்தை நாளைக்கு பட்டுவாடா பண்ண போலீஸ் கூட வரும். 108ல வரும், எஸ்பி கார்ல வரும். இது நடந்தது. இதையெல்லாம் செய்ய மாட்டீர்கள். எங்களை காரை சோதனை பண்ணுவீங்களா? ஆகவே தம்பிகளே, பணப்பட்டுவாடாவுக்கு பணம் 2 கட்சியும் கொண்டு போய் சேர்த்து வச்சிருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்து வச்சிருச்சு. 3 பேர் ஏகப்பட்ட பணம் வச்சிருக்காங்க. எப்படி மீள போகிறோம்? எப்படி சந்திக்க போறோம்? என் பேச்சின் இறுதி கட்டத்தில் மறந்து விடுவேன் என்பதனாலே இப்பொழுதே சொல்லுகிறேன். எந்த இடத்திலும் 6 கட்சிகளினுடைய தோழர்களும் கண்காணிப்பு படை அமைத்துக் கொண்டு ஷிப்ட் போட்டு டியூட்டி டைம் போட்டுக்கிட்டு தெருவில் வந்துகிட்டே இருக்கணும். ராத்திரி பகலா. உங்களுக்கு தெரியும் எவன் பணம் கொண்டு போவான்னு. எங்க கொண்டு போறேன்னு பரி. சண்டைக்கு பயப்படாத, வர்றதை பார்த்துக்கிடுவோம். நம்ம வக்கீல்கள் இருக்காங்க, கேஸ் போட்டா நான் பார்த்துக்கிறேன். நானே வாதாடுறேன். பணம் கொண்டு வர பிடுங்க. இந்த போலீஸ் கிட்ட சொல்லாத. சில போலீஸ் நேர்மையா இருக்காங்க. நம்முடைய சகாயம் மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. எங்களுக்கு தகவல் சொல்லுங்க. பணத்தை கொடுக்க விட மாட்டோம். நீ ரோட்ல கொடுப்பாய் கொடுத்துற. நான் கவலைப்படல. நீ பணத்தை கொண்டு வந்தா ஒரு அடி நகர விட மாட்டோம். 6 கட்சி தலைவர்களும் 4 திசைகளுக்கும் போகிறோம். 11ஆம் தேதி கேப்டன் புறப்படுகிறார். 14ஆம் தேதி மாலையிலிருந்து அடியன் புறப்படுகிறேன். திரும்ப அடுத்து புறப்படுகிறார். நம்முடைய தோழர்கள் தலைவர்கள் புறப்படுகிறார்கள். இந்த சூழலில் என்னுடைய அன்பிற்குரியவர்களே, நான் எந்த இடத்திலே அந்த பேச்சை விட்டேனோ அங்கு வருகிறேன். அந்த நாடுதான் அமெரிக்க திருநாடு. கிரேட் டிப்ரஷன், மிகப்பெரிய வீழ்ச்சியும் தாட்சியும். அதிலிருந்து மீட்பதற்கு ஒருவன் வந்தான். வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, விவசாயம் அழிவு. இதிலிருந்து மீட்பதற்கு ஒருவன் வந்தான். அவன் பெயர் தான் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அவன் அறிமுகப்படுத்தியதுதான் நியூ டீல். புதிய மாற்றம், புதிய திட்டம், புதிய விடியல். இன்றைக்கு தமிழகம் 30களிலே அந்த அமெரிக்க நாட்டில் இருந்ததை விட மிக படுமையான டிப்ரஷன், கிரேட்டஸ்ட் டிப்ரஷனில் இருக்கிறது. எவரால்? விளைநிலங்கள் பால் நிலங்கள் ஆகிவிட்டன. விளைநிலங்கள் தரிசு நிலங்கள் ஆகிவிட்டன. வேளாண் பெருநிலங்கள் பாதி கட்டிடங்கள் ஆகிவிட்டன. நம்முடைய நதிகளிலே தண்ணீர் வருவதை தடுக்கிறது அண்டை மாநிலங்கள். மத்திய அரசு வஞ்சகம் செய்கிறது. வேலை கல்வரை எங்கும் சூழ்ந்து கிடக்கிறது. அவன் கஷ்டப்பட்டு தயாரிக்கின்ற தானியங்களுக்கு, கரும்புக்கு, பருத்திக்கு உரிய விலை இல்லை. கரும்பு விவசாயிகளுக்கு 2 வருடமாக அறவை செய்ததற்கு தனியார் சர்க்கரை ஆலைகள் 1200 கோடி தரவில்லை. விவசாயிகள் கடலில் நாளும் சாகிறார். சாவதற்கு முன்பு, பொழுது விடுவதற்கு முன்பு, ஆதவனின் செம்பற் கிரணங்கள் வானமண்டலத்திலே பாய்வதற்கு முன்பு, புள்ளினங்கள் ஆலோலம் பாடும் வைகரை நேரத்தில் தன் நிலத்துக்கு போகிறான். கையில் பாரிடால் பாட்டிலோடு அந்த நிலத்தில் கீழே விழுந்து தொட்டு கும்பிடுகிறான். அந்த நிலம் அவனுக்கு தாய். அந்த பூமி அந்த விவசாயிக்கு தாய். அவனை வாழ வைக்கின்ற அன்னை. தொட்டு விழுந்து வணங்கிவிட்டு பாலிடால் கொடுத்து அங்கேயே சாகிறான். இந்த 1422 விவசாயிகள் இந்த 4 வருடத்தில் செத்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டு. இந்த 1 மாதத்தில் 3 விவசாயிகள் கொடுமையால், மிரட்டலால் செத்திருக்கிறார்கள். இந்த கொடுமைகள், விவசாயிகள் ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் மதுக்கடையால் நலிவு, இளம் பிள்ளைகளும் கெட்டுப்போகும் துயரம், வேலையில்லா திண்டாட்டம், படித்த இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை இல்லை, பஞ்சமா பாதகங்கள் கொடிகட்டி பறக்கின்றன. அந்த அமெரிக்க நாட்டில் கூட இந்த ஊழல் அன்றைக்கு 30களில் இல்லை. அதைவிட கொடிய அழிவு தமிழ்நாட்டிலே. இப்பொழுது தேவை ஒரு புதிய விடியல், நியூ டீல். இப்பொழுது தேவை ஒரு புதிய மாற்றம், நியூ சேஞ்ச். இப்பொழுது தேவை, அன்று அவர்கள் சொன்னார்கள், ரிலீஃப், ரெக்கவரி என்று சொன்னார்கள். அந்த நிலையில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். We will provide a new deal. ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்போம். விவசாய பெருமக்களே, உங்களை பாழ்படுத்திய இந்த 2 கட்சிகளை, ஊழல் திமிங்கலங்களை
நாங்கள் ஆட்சி படத்துக்கு நெருங்க விட மாட்டோம். 2 பேரும் கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். திமுக தலைமை திமுக தொண்டர்கள் அல்ல, அண்ணா திமுக தலைமை அண்ணா திமுக தொண்டர்கள் அல்ல. ஒரு பக்கம் சொத்து குவிப்பு வழக்கு தலைக்கு மேல் கட்டி தொங்குகிறது. ஜெயலலிதா பரப்புரகிரகார ஜெயிலுக்கு போறது போல மீண்டும் சிறை பிரவேசம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். நான் நீதிபதியின் தீர்ப்பை முன்கூட்டி சொல்ல முடியாது. There is a danger. ஒரு பேராபத்து அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு கத்தி போல் தொங்குகிறது. இதில் பலிகடாக்கப்பட்டவர் கனிமொழி, பெரும்படத்தை பெற்றுக் கொண்டவர் மிஸ்டர் மு க ஸ்டாலின். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். சாதிக் பால்பா 4 முறை பங்களாவிலே ஸ்டாலினை சந்தித்ததற்கு நான் ஆதாரம் வைத்திருக்கிறேன், சாட்சியம் வைத்திருக்கிறேன். எதற்கு சந்தித்தார்? பணம் ஆயிரக்கணக்கான கோடிகள் அட்டை பெட்டிகளிலே வந்தது. எந்த இடத்தில் பரிமாறப்பட்டது என்ற ஆதாரம் நான் வைத்திருக்கிறேன். கேஸ் போட்டுக்கல, கோர்ட்டுக்கு வா, நான் பார்க்கிறேன். அதை விட பெரம்பலூர் இஸ்லாமிய பிள்ளை ஒழுங்காக வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்த சாதிக் பாட்சா, அவன் ஆசை வார்த்தை காட்டப்பட்டு ஒரு நிறுவனத்திலே பொது மேலாளர் ஆக்கப்பட்டு கடைசியில் அவன் சித்திரவதைக்குள்ளான போது சிபிஐயிடம் சொன்னான், ஸ்டாலினை சாஹித் பால்வா சந்தித்தார் என்று சொன்னான். சிபிஐ ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. அதிலிருந்து 4வது நாள் இந்த மந்திரி ராஜாவினுடைய மைத்திரர், பேரெல்லாம் சொல்ல விரும்புகிறேன், அவரும் ஜாஃபர் சேட்டும் அந்த அலுவலகத்துக்கு வந்தார்கள். அந்த அலுவலகத்தில் சாதிக் பாட்சா இருந்தான். 9 மணிக்கு வந்தார்கள். கதவு பூட்டி இருந்தது, ஏர் கண்டிஷன். வெளியில் ஒருவன் இருந்தான். ஒரு 2:30 மணிக்கு வெளியில் இருந்தவனை உள்ளே அழைத்தார்கள். உள்ளே சென்றான். அவனை கழுத்தை நெரித்ததாக சொல்லுகிறான். சத்தம் கேட்டிருக்குமே கேட்டேன். ஏசியா ரூம்குள்ள இருந்து சத்தம் கேட்காது. அதற்கு மேல் சொல்ல விரும்பவில்லை. அங்கிருந்து சாதிக் பாட்சாவின் உடல் வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டு ஜாஃபர் சேட் ஆட்களால் சாதிக் பாட்சா வீட்டில் தூக்கில் தொங்கவிடப்பட்டது. பயமுறுத்தப்பட்டார்கள் அந்த குடும்பத்தினர். அந்த குடும்பத்துக்கு பல கோடிகள் கொடுக்கப்படுவதாக அச்சுறுத்தப்பட்டார்கள். 20% தான் சொல்லி இருக்கிறேன். இந்த மர்மங்கள் விலகும், சாட்சியங்கள் உண்மை வெளியேறும். சாதிக் பாட்சா கொலைக்கு யார் காரணம்? அந்த இஸ்லாமிய சகோதரரை கொண்டது யார்? ஏன் சிபிஐ முறையாக விசாரிக்கவில்லை? இப்படி ஒரு கூட்டம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது. ஆக 2 ஊழல் குற்றச்சாட்டுகள். இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், லோக் ஆயுக்தா சட்டத்தை நிறைவேற்றுவோம், ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்து பகிரங்கமாக ஏலம் போடுவோம். திமுக மந்திரிகள், மாவட்ட செயலாளர்கள், அதிமுக மந்திரிகள், மாவட்ட செயலாளர், எவரும் தப்ப முடியாது. எங்களிடம் எவரும் தப்ப முடியாது. நாங்கள் நேர்மையானவர்கள். எங்களை பற்றி கூட சிலர் புழுதி வாரி தூட்டுகிறார்கள். தங்கை பிரேமலதா அவர்கள் பேசுகிற போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் எதற்காக சகோதரி எதற்கு வருத்தப்படுகிறீர்கள்? இன்றைக்கு கூட சாயங்காலம் ஒருவர் சொன்னால் 1100 கோடி ஜெயலலிதாவிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு கொடுத்ததாக ஒருவர் சொன்னார். என்னிடத்தில் வந்து வருத்தப்பட்டு சொன்னார்கள். நான் ஒன்றும் கவலைப்படவில்லை. என்னுடைய மருமகன் 450 கோடிக்கு ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் மொத்தமாக வாங்கிவிட்டான் என்று 16.5 கோடி பேங்க்ல லோன் வாங்கி 16.5 கோடி ஏலத்தில் வாங்கியிருக்கிறான் என் மருமகன். 100 வருஷமா பருத்தி விசனை செய்து 100 வருஷமா அவங்க மில் வச்சிருக்காங்க. 16.5 கோடி பேங்க்ல லோன் வாங்கி வாங்கின ஆதாரம் இருக்கு. அந்த மில் ஏலத்துக்கு போயிருச்சு, கங்காதரன் மில்ஸ். அதுல வாங்கினதே எல்லா சொத்து ஏலத்துக்கு போயிருச்சு. இவங்க வாங்கினது ஏலத்துக்கு வாங்க 16.5 கோடி. இதை ஒரு 10 நாளா எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் டிவியில வைகோவின் மருமகன் இவ்வளவு பணம் வாங்கினாராமே. சகோதரி, இந்த இதுல பாய்ஞ்ச இந்த 40 வருஷத்துல 30 வருஷத்துல என் மேல பாய்ந்த ஈட்டிகள் எவ்வளவு தெரியுமா? நான் விடுதலை புலிகளையும் பிரபாகரன் நெஞ்சில் போற்றுவதால் என் வீட்டுக்கு தங்கம் பாலங்களாக வந்தது என்று ஒரு பத்திரிகை அட்டப்படம் போட்டுச்சு. நான் அந்த பிள்ளைகளை வீட்டில் வைத்து என் தாயும் நானும் தம்பியும் பாதுகாத்து
புலிகள்கிட்ட இருந்து ஒரு காசு வாங்கினா அதை விட ஈனப்பழப்பு எதுவும் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறவன். வெளிநாட்டில இருந்து இதுவரைக்கும் நான் என் டிக்கெட்டை தான் வெளிநாட்டுக்கு போயிருப்பேன். நாங்கள் அப்படி இருக்கலை. நான் அதெல்லாம் தாங்கிக்கிட்டேன். எங்க தாத்தா வீடு கட்டினாரு 3 அடிக்கு மாளிகை. நல்ல வேளை வருஷத்தை மேல போட்டார் 1923. இல்லைன்னா வைகோ இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டான்னு இதையும் பேச ட்விஸ்டர்ல போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா ரொம்ப தாத்தா ரொம்ப ஞானவான். அவர் பேர் கோபால்சாமி. பேரை ஒருத்த அரசியலுக்கு வருவான், அவனை பாடாப்படுத்துவாங்க. பேர் வருஷத்தை முதலே போட்டுருவோன்னு. ஐயா மூப்பனார் பல தடவை வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஐயா மூப்பனார் என்ன செய்வார் தெரியுமா? பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் ஹாலில் எல்லாரையும் கூட்டு வச்சுக்கிடுவாரு. நான் தீப்பொறியா இருப்பேன் திமுகவில். வாங்க பாரு, இஸ் தி ஒன்லி பிளாக் ஷீப் எஸ்கேப் ஃப்ரம் அவர் கேம்ப். இது ஒரு கருப்பாடு நம்ம காங்கிரஸ் கூட அடுத்த தட்டி ஓடி போயிடுச்சுப்பார். ரொம்ப பிரியமா இருப்பார். அது ஒரு காலம். அதை பத்தி கவலைப்படல. நீங்க ஏன் சிஸ்டர் கவலைப்படுறீங்க? என் தாயை என் தாரத்தை நான் நெஞ்சில் வைத்திருக்கிறேன். பேச வேண்டாத போய் புத்தரசன் பேசிட்டாரு. என் குடும்பத்தை என் மனைவியை மேடையில் 10 நாட்களுக்கு முன்னால் பேசினார்கள். நான் கல்யாணமான நாட்டில இருந்து என் துணைவியாரை நீ என்று கூட கூப்பிடுறதில்லை. நான் என் குடும்பத்தை எங்கேயும் கொண்டு வரல. பொதுக்கூட்டத்தில் வந்தா முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. ஒன்னே ஒண்ணு கவலை, எங்க அம்மா இல்லை இந்த மாநாட்டை பார்க்க. எங்க தாயார் மாநாட்டுக்கு எல்லா மாநாட்டுக்கும் வருவாங்க. நடக்க முடியாதப்ப வீல் சேர்ல கொண்டாந்து உட்கார வச்சாங்க. ஈரோடு மாநாடு கணேசமூர்த்தி நடத்தினாரு. அதுக்கு பஞ்சாப் முதலமைச்சர் வந்தாரு, காஷ்மீர் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா வந்தாரு, ஈழத்தமிழர்களுக்கு உதவிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்தாரு. அவர்கிட்ட யாரோ வந்து சொல்லிட்டாங்க வைகோவோட அம்மா மாரியம்மா உட்கார்ந்துருக்காங்கன்னு. 3 பேரியேட தாண்டி குதிச்சு ஃபரூக் அப்துல்லாவும் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் போய் அம்மா காலை தொட்டு கும்பிட்டாங்க. அவங்க எப்ப ஏற்பட்ட தலைவர் ஷேக் அப்துல்லா காஷ்மீர் சிங்க மகன். எங்க அம்மா பட்டிக்காட்டுல ஒரு கிராமத்தில் பிறந்த தாய். அந்த தாய் இந்த மாநாட்டை பார்த்திருந்தா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதாவது நீங்க போயிட்டே இருக்கிறீங்க, நான் போய்கொண்டே இருக்கிறேன். நான் போக வேண்டிய தூரம் அதிகம். நான் வேகமாக சென்று கொண்டிருக்கிறேன். குறித்த நேரத்துக்குள் அந்த இலக்கை அடைய வேண்டும். அப்பொழுது ஒரு நாய் ஊளையிடுகிறது என்னை பார்த்து. நான் உடனே காரை நிறுத்திவிட்டு அங்கே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து, உனக்கு என்ன திமிர் இருந்தா என்னை பார்த்து ஊளையிடுவ என்றால் நம்முடைய பயணத்தில் இந்த ஊளை சத்தங்களை எல்லாம் உதாசீனம் செய்யுங்கள். ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். லோகாயுக்தா சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்வோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஒரு தீர்வு காண்போம். ஒவ்வொரு வகை படிப்புக்கும் டிப்ளமோவா, ஐடிஐயா, டிகிரியா, எம்பிஏயா, எம்சிஏயா, இன்ஜினியரிங்கா, எந்த படிப்புக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு வேலை கிடைக்கும் வரை நாங்கள் உதவித்தொகை தவறாமல் அத்தனை இளைஞர்களுக்கு வழங்குவோம். பிள்ளைகளுக்கு கல்வி கடன் கேட்கிறார்கள் வங்கிகளிலே. அந்த கல்வி கடன்களை எங்கள் அரசு முழுமையாக, மாணவர்களின் கல்வி கடனை எங்கள் அரசை ஏற்றுக்கொள்ளும். தொழில் தொடங்குவோர் தமிழ்நாட்டில் இல்லை, ஓடி போய் விடுகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வருவோம். இப்ப ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா 4 வருஷம் ஆர முடியாது. கொடுக்கிற கமிஷன் எத்தனை கோடி, எங்கேயும் நடக்காது. அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு அலைஞ்சு அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போகும். ஒரு 30 நாட்களுக்குள் நாங்கள் லைசன்ஸ் கொடுப்போம். கமிஷன் பேசிக்க இடம் இருக்காது. வெளி மாநிலங்களுக்கு செல்லுகிற தொழில் மன்னர்கள், அதிபர்கள் இங்கே வருவார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். யூக வணிகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். உலக வர்த்தக ஒப்பந்தத்திலே இருந்து இந்தியா விடுபடுகிறதா இல்லையா என்று கேட்போம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதனைகளை போக்க, பெரும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்களே நெசவாளர்கள், அவர்கள் துயரத்தை போக்குவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். தடையில்லா மின்சாரம் வழங்குவோம். மும்முனை மின்சாரம் வழங்குவோம். அது மட்டுமல்ல, பம்பு செட்டுக்கு மின் இணைப்பு கேட்டால் இப்பொழுது வருஷ கணக்கில் 1 வாரத்திற்குள் நாங்கள் கொடுப்போம். 1 வாரம், மேக்சிமம் 1 வீக். பம்பு செட்டுகளுக்கு மின் இணைப்பு 1 வாரத்திற்குள் கொடுப்போம். இந்த காரியங்களை செய்கிற போது என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மதுவின் ஒழிப்பை பற்றி அண்ணன் கலைஞர் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். தேர்தல் அறிக்கை, பூரண மதுவிலக்கு என்று.
அண்ணன் கலைஞர் அவர்களே, 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30 மதுவை கொண்டு வருவதற்கு நீங்கள் கையெழுத்திட்டீர்கள். மூதறிஞர் ராஜாஜி மன்றாடியதற்கு பின்னரும் 96ஆம் ஆண்டு தேர்தலில் ஏப்ரல் மாதம் கலைஞர் அவர்களே முழு மதுவிலக்கு என்று முரசொலியில் 9ஆம் தேதி வந்தது. 10 வருடம் அதற்கு பிறகு ஆட்சி செய்திருக்கிறீர்களே, மதுவை ஒழித்தீர்களா? கிடையாது. தெரு தெருவாக நடந்திருக்கிறேன். 1500 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். எங்கும் கட்சிக்கு ஓட்டு கேட்கவில்லை, ஆதரவு கேட்கவில்லை. மதுக்கடைகளை, டாஸ்மாக் கடைகளை ஒழிக்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய வீதிகள் தோறும் வந்தேன். பல்லாயிரக்கணக்கான ஏழை தாய்மார்கள் குடும்பம் அழிகிறது. புருஷன் குடித்துவிட்டு அடிக்கிறார். நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் சக்கரைக்கு பக்கத்திலே பீட்டர் ஜான் குடித்துவிட்டு வீட்டிலே திறந்தோறும் துன்புறுத்தினார். கிறிஸ்டியன் குடும்பம் அமலாற்பம். அந்த பெண் எங்க இந்த மாதிரி செய்றீங்கன்னு வருத்தப்பட்ட போது தான் செய்து தவறு என்று கருதி விஷம் மருந்தி தூக்கு மாட்டிக் கொண்டு செத்து போனான். கணவன் தூக்கு மாட்டிக் கொண்டு செத்து போனான் என்று அந்த ஏழை அபலை பெண் ஒரு டின் மண்ணெண்ணெயை உடம்பிலே ஊற்றி நெருப்பு வைத்து கருகி செத்து போனார் நேற்றைக்கு முன்தினம். இப்படி எத்தனை குடும்பங்கள் இப்படிப்பட்ட அழிவும் துயரமும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கலைஞர் அவர்களே, நீங்கள் மதுவிலக்கு என்று சொல்வது ஊரை ஏமாற்ற. சசிபெருமாளுடைய சம்பவம் நடக்கிற வரை மதுவிலக்கு சொன்னீர்களா? முழு மதுவிலக்கு என்றீர்களா? கிடையாது. ஜெயலலிதா அறிவிக்கிறார், படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று. பத்திரிகையாளர்களே, உங்கள் பேனாவை தீட்டிக் கொள்ளுங்கள். நான் சொல்வதை தயவு செய்து எழுதுங்கள். இந்த 2 பேரும் கோ அக்யூஸ்ட், கம்பைன்டு டெகாய்ட்ஸ், கூட்டு கொள்ளைக்காரர்கள். அண்ணா திமுக, திமுக ஒரு பிரச்சனையில மட்டும் கூட்டு கொள்ளையார்கள். நான் ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை. ஜெயலலிதாவினுடைய நிழல் சகோதரி சசிகலா கூட்டத்துக்கு வேண்டிய மிடாஸ் நிறுவனம் மதுபான உற்பத்தி நிறுவனம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்துக்கு வேண்டியவர்கள் நடத்துகின்ற மதுபான நிறுவனம் எலைட் நிறுவனம், எஸ்என்ஜே நிறுவனம், எலைட் டிஸ்டிலரிஸ். இந்த 5 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் இந்த திராவிட முன்னேற்ற கழக மதுபான கடைகள், எலைட் டிஸ்டிலரிஸ், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் மட்டும் 31% ஜெயலலிதா சர்க்காரிடமிருந்து, இவரிடமிருந்து ஜெயலலிதா சர்க்கார் 31% கொள்முதல் செய்திருக்கிறது. 1800 கோடி கொள்முதல் செய்திருக்கிறது. 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 5800 கோடி 5800 கோடி அவர்கள் வசூல் செய்திருக்கிறார்கள். 24800 கோடி இந்த 5 ஆண்டுகளில் ஜெயலலிதா அரசிடம் திமுக குடும்பங்கள் இடமிருந்து ஜெயலலிதா அரசு கொள்முதல் செய்திருக்கிறது. தப்புனா 2 பேரும் கேஸ் போடட்டும். ஐ சேலஞ்ச் யூ. இதுல என்ன தெரியுது? திமுக ஆட்சி வந்தா அதிமுக மதுபான கம்பெனி வாங்குறாங்க, அதிமுக ஆட்சி வந்தா இவங்க வாங்குறாங்க. இந்த இன்டர்நேஷனல் ஃப்ராட் வேலையை உலகத்துல இந்த ஜெயலலிதா கருணாநிதி கூட்டத்தை தவிர எவரும் செய்ய முடியாது. சசிபெருமாள் மடிந்தார். உண்ணாமலை கடை மார்த்தாண்டத்திலே அப்துல் கலாம் மறைவுக்கு மறுநாள் நான் கேட்ட மாத்திரத்தில் ஓடோடி சென்றேன். ரத்த வெள்ளத்திலே கிடந்தார். இது படுகொலை என்றேன். This is a brutal murder. ஜெயலலிதா சர்க்கார் இவரை கொன்று விட்டது என்று 7 நாள் கழித்து அந்த சடலத்தை தூக்கிக் கொண்டு வந்தோம். நான் அறிக்கை விட்டேன். பந்த் நடந்தது. திமுக முறியடிக்க முயன்றது. விக்ரமராஜாவை பயன்படுத்தி அண்ணன் வெள்ளையர்களுக்கு ஆதரவு கொடுத்தார். பந்த் வெற்றிகரமாக நடத்தி காட்டப்பட்டது. இந்த சூழலில் இந்த பந்த் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்காது மட்டுமல்ல, என் தாயார் இதை கேள்விப்பட்டு மகன் பந்த் அறிவித்திருக்கிறார் சசிபெருமாளுக்காக என்று. 99 வயது, சாகும்போது என் அம்மாவுக்கு 100 வயசு. என் ஊர் பெண்களை திரட்டிக் கொண்டு நாற்காலில் உட்கார வைத்து தூக்கி கொண்டு போய் டாஸ்மாக் கடைக்கு முன்னால் போய் உண்ணாவிரதம் இருந்தார். அவர் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் முன்பு பிரபாகரன் மகனுக்கு படுகொலைக்காக உண்ணாவிரதம் இருந்து அப்பல்லோ ஆஸ்பத்திரியை காப்பாற்றிட்டு போனேன். இதற்காகத்தான் ஊருக்கு ஓடினேன். மறுநாள் 500 போலீஸை கொண்டு வந்து போட்டு கடையை மீண்டும் திறந்தார்கள். தம்பி வேளச்சாரி மணிமாறன், நிஜாம், என் சகோதரர்கள், என் தம்பி ரவிச்சந்திரன், தொண்டர்படை தம்பிமார்கள், பாஸ்கர சேதுபதி, முத்தையா, நாங்க 500 பேர்
10,000 ஆண் மண் பின்னாடி நிறுத்திட்டோம். நாங்க டாஸ்மாக் கடையை அகற்றலைன்னா நான் மதுவை பற்றி பேச எனக்கு தகுதியே கிடையாது. கடிக்கப்பட்டிலே மது கடையை மூட முடியல. இவர் வீரா பேசுறாருப்பாங்க. கடையை நெருங்கி போனாங்க, அடிச்சாங்க. என் மேல் விழுந்த அடிகளை எல்லாம் தம்பிகள் தாங்கிக் கொண்டார்கள். என் தம்பிக்கு பலமான அடி, மாவட்ட செயலாளருக்கு அடி, நிஜாம் கை முறிந்தது. இன்னும் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு எங்க ஆளுக லத்தி கம்பு புடுங்கினாங்க. போலீஸ் 300 கஜத்துக்கு ஓடிடுச்சு. 500 போலீஸ் கடையை உடைச்சாங்க. டாஸ்மாக் கடையை உடைச்சாங்க. டியர் கேஸ் எங்க மேல அடிச்சாங்க. ஹிந்து பேப்பர் எடுத்து போட்டது. என் மேலே டியர் கேஸ் அடிச்சாங்க. நான் வேன் மேல ஏறி நின்னேன். அப்படி வேன் மேல் ஏறி நின்ற போது டியர் கேஸ் என் மீது வந்தது. எங்கள் மாவட்ட செயலாளர் மணிமாறன் சேர் தூள் தூளா போயிடுச்சு. ஆகாயத்தை பார்த்து சுட்டாங்க. பிறகு நேரா சுட தயாராயிட்டாங்கன்னு சுடு, தாராளமா சுடுன்னு. நான் வேனுக்கு கீழே போய் உட்கார்ல. கேள்விப்பட்டு திருமாவளவன் ஓடி வந்தார். அண்ணனுக்கு உயிருக்கு ஆபத்து என்று. அப்பதான் சொன்னேன், தம்பி உடையான் பகைக்கு மஞ்சான் படைக்கு மஞ்சான் என்று அந்த இடத்திலே சொன்னேன். நான் கேட்கிறேன், சசிபெருமாள் மரணத்துக்கு பிறகு போராட்டம் நடத்தியதா திமுக? 20 தமிழர்கள் படுகொலைக்கு திமுக போராட்டம் நடத்தியதா? ஜெயலலிதா கண்டனம் தெரிவித்தாரா? நான் கேட்கிறேன், ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் என்னை சுட்டுக் கொள்ள ஏற்பாடு செய்தார்களா? எனக்கு சந்தேகம். எதற்கு கண்ணீர் புகை என் மீது அடிக்க வேண்டும்? எதற்கு என்னை பார்த்து சுட வேண்டும்? கூட்ட சண்டையிலே செத்து போனான் என்பதற்காகவா? நான் ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்கிறேன், இவ்வளவும் செய்துவிட்டு என் மீது திருநாட்சவன், என் தம்பி மீது திருநாட்சவன், பூமிநாதர் மீது திருநாட்சவன், நாங்கள் கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக இந்த ஜெயலலிதா சர்க்கார் என் மீது கொலை முயற்சி வழக்கு போடுகிறது. ஜெயலலிதாவுக்கு நாங்கள் சாதகமாக இருக்கிறோம் என்று சில பேர் சொன்னார்களே, அவர்களை கீழ்ப்பாக்கம் மெண்டல் ஆஸ்பத்திரியிலே வெளியே விடாமல் பூட்டி வையுங்கள். இளங்கோவனாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நாங்கள் நேருக்கு நேராக மோதி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். இந்த மதுபான கடைகள் ஒன்றும் இருக்காது, உற்பத்தி நிலையங்கள் ஒன்றும் இருக்காது. பீகாரில் எப்படி செய்திருக்கிறார் நிதிஷ்குமார், அதை போல செய்வோம். எந்த இடத்திலும் இருக்காது. அடுத்து இன்னொன்றை நான் சொல்லிவிட விரும்புகிறேன். மதுபான கடைகளை அகற்றுவது மட்டுமல்ல, இந்த வேளையில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வளவு நிலைமைகளிலும் இவ்வளவு போராட்டங்கள் நடந்த பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதையெல்லாம் செய்வோம் என்று கூறுகிறேன் அல்லவா? சுற்றுச்சூழலை காப்போம். அழித்து விட்டது மீத்தேன் கேஸை கூட செல் கேஸ் நாங்கள் தடுப்போம். வேதிக்கருளை அகற்றுவோம், மொத்தமாக அகற்றுவோம். ஆனால் இவ்வளவும் செய்வோம் என்கிறீர்களே, 10 இத்தனை வருஷமாக என்ன செய்தீர்கள்? கடைசி கட்டம். I am going to conclude my speech. I have taken more time. இந்த கேள்வி பத்திரிகையாளர்கள் என் மீது சிலர் எழுப்புகிறார்கள். உட்கார்ந்திருக்கிறார்கள் என் நண்பர்கள். இத்தனை வருஷமா ஏன் கூட்டு வச்சீங்க? தொலைக்காட்சிகளிலே மேதாவிகளினுடைய டிஸ்கஷன் முடிச்சிருவாங்க. 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் முடிச்சிருவாங்க. பயப்படாங்க. இல்ல நீங்க பேசுறத பார்த்தா டைம் அதிகம் எடுத்துக்கிட்டோம்னு நினைச்சேன். முடிச்சிருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். அனைத்து விவசாய கடன்களையும் நாங்கள் தள்ளுபடி செய்வோம். கூட்டுறவு கடன்கள், தேசிய வங்கி கடன்கள், நிதி நிறுவன கடன்கள். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். கரும்பு உற்பத்தியாளர்களின் கவலையை போக்குவோம். 2 ஆண்டு கால அரவை 1200 கோடி பாக்கி இருக்கிறதை நாங்கள் கொடுப்போம். அது மட்டுமல்ல, என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? திமுகவோடும் அதிமுகவோடும் நீங்கள் ஏன் கூட்டு வைத்தீர்கள்? கம்யூனிஸ்டுகளை கேட்கிறார்கள், திருமாவளவனை கேட்கிறார்கள், அடியாரையும் கேட்கிறார்கள். இந்த தொலைக்காட்சி ஊடகங்களிலே அறையை விட்டே வெளிவராமல், உலகத்தையே பார்க்காமல், மக்களையே சந்திக்காமல், விவசாயிகள் தொழிலாளர்களை நேரடியாக சந்திக்காமல் ஒவ்வொரு நாளும் போய் இவர்கள் அடேப்பா என்ன பிரமாதமான விவாதங்கள், உலகத்துக்கே அறிவுரை சொல்லுகிற வாதங்கள். இவர்கள் இத்தனை வருஷம் ஏன் கூட்டு வைத்தார்கள்? இப்பொழுதும் ஏன் கூட்டு வைக்கவில்லை என்று கேட்கிறார்கள். திரும்ப கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? இப்படி கேட்கிறவங்களுக்கு எவ்வளவு கமிஷன் நான் கேட்டா கோபம் வராது? கேட்கறீங்களே, எங்களை கேட்கறீங்களா? இத்தனை கோடி வாங்கி கேட்கறதுக்கு நீங்க எவ்வளவு கமிஷன் வாங்குறீங்கன்னு கேட்டா தப்பு. நாங்க கேட்க மாட்டோம், நிச்சயமா கேட்க மாட்டோம். நீங்க பெரிய ஆளுங்க. வினை வலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்றான் வள்ளுவன். கொக்கொக்க கூம்பும் பருவத்தவன் குத்தக்க சீர்த்து விட சென்றான் வள்ளுவன். காலமறிந்து இடமறிந்து போராடி வெற்றி பெற என்று சொன்னான் வள்ளுவன்.
வரலாறு எத்தனையோ பாடங்கள், அத்தனை பாடங்களையும் நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த கட்டத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மீனவ குடும்பங்களைச் சேர்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். ஒரு மீனவரை கூட இலங்கை கடற்படை நெருங்க முடியாது. மத்திய அரசு தடுக்காவிட்டால் மத்திய அரசினுடைய குடுமையை பிடித்தாட்டுவோம். தமிழகத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டுவோம். அது மட்டுமல்ல, ஈழத்து தமிழர்களை படுகொலை செய்த இனக்கொலை அரசை குற்றவாளி கூண்டில், சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்துவோம். இந்த இனக்கொலைக்கு துணை போற காங்கிரஸ், திமுக, பாட்டாளி மக்கள் கட்சியை கூண்டில் நிறுத்த சொல்லுவோம். சர்வதேச பொது விசாரணைக்கு செய்வோம். லெனினின் சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் பொது வாக்கெடுப்பு குரல் கொடுப்போம். தனி ஈழத்துக்காக அணு உலை அனுமதிக்க மாட்டோம். கூட அணு உலையை முதலில் இந்தியாவில் இருந்த ஒரே எம்பி வை கோபாலசாமி என்ற வைகோ பார்லிமெண்ட் இடிந்தகரை போராட்டத்துக்கு பக்கத்தில் நின்றோம். அணு உலைகளை அமைக்க விட மாட்டோம். அமைத்ததை அகற்ற ஏற்பாடு செய்வோம். நியூட்ரினோ விரட்டி அடிப்ப இந்த ஒரு மனிதர் முயற்சியால் 2400 கோடி திட்டம் ஒரு வருடமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட்டிலே வாதாடினேன் 2.5 மணி நேரம். நீட்ரோவை கர்நாடகத்துக்காரன் அணை கட்ட விட மாட்டோம். மேகதாட்டுவிலே மீத்தேன் சேர்கேஸ் அடித்து விரட்டப்படும். என்னுடைய மீனவ சகோதரர்களே, உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியே போய் பர்மா, சிங்கப்பூர் மைதானங்களிலே 40,000 தமிழர்கள் வங்கத்திற்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்காக உயிர் கொடுத்தார்கள். அவர் சாகவில்லை. 45 ஆகஸ்ட் 18 தைபே விமான விபத்து நடக்கவில்லை. அவர் அதற்கு பின்னர் உயிரோடு இருந்தார் என்று சொன்ன ஒரே மாமனிதர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நான் யார் பாராட்டினாலும் சொல்வேன். இன்றைக்கு உண்மை வெளிவந்து விட்டது. இந்த உண்மையை மறைத்த நேரு அரசு சைபீரிய சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டாரா? வரலாறு இந்த பாவத்தை செய்தவர்களை ஒருபோதும் மன்னிக்காது. ஈழத்து அகதிகளுக்கு இங்கே வாழ்வில்லை. இதோ திருப்பரங்குன்றத்துக்கு பக்கம் உச்சம்பட்டியில் ரவீந்திரன் என்கின்ற ஈழ அகதி பார்வையிட வருகிறார். ஓய்வு பெற்ற அதிகாரி ரோல் கால். உங்க மகன் எங்க வேலைக்கு போயிருக்கான். இப்ப மகன் இல்லைன்னு நான் எழுதி அனுப்புவேன். உதவித்தொகை கிடையாம போயிடும். ஐயா, உதவித்தொகை கிடைக்காதியா, நாங்க மேலதிகாரிகிட்ட போய் அனுமதி திரும்ப வாங்க முடியாதியா. என்னடா உங்களுக்கு நாய் பிழப்பு? இங்க ஏண்டா வந்து எங்க உயிரை வாங்குறீங்க? ஐயா, மரியாதையா பேசுங்கய்யா. என்னடா பிச்சைக்கார பையகடா இலங்கையில இருந்து வந்து உங்களுக்கு என்னடா மரியாதை? அப்ப நாங்க சாகணுமா? இந்த எலக்ட்ரிக் போஸ்ட்ல ஏறி சாகுடா. சொன்ன உடனே, சொன்னவன் பெயர் துரைப்பாண்டி, ஒரு அதிகாரி. இந்த ரவீந்திரன் மேலே ஏறி ஏறாத நாங்க அகதிகள் வயரை பிடிச்சு அங்கே கீழே வந்து இறந்து போனார். ராஜபக்சேயின் கேம்பா? ஜெயலலிதா ஆட்சியில, மோடி ஆட்சியில இங்கே கும்மிடி போட்டியிட ஒரு பிரச்சனை. அங்கே இருக்கிற அகதிகள், ஒரு அகதி சின்ன சத்தம், டெல்லி பாபு என்கின்ற சிப்காட் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இழுத்துக் கொண்டு வந்து 2 காலை முறிச்சு போட்டான். நான் டெல்லி பாபு போன்ற அதிகாரிகளுக்கு சொல்றேன், 19ஆம் தேதிக்கு பிறகு உங்க கணக்கு தீர்க்கப்படும். உலகம் எங்கே போனாலும் அகதிகளுக்கு வாழ்வு கொடுக்கிறது ஈழத்தமிழருக்கு என் தாயகத்தில் இல்லையா? என் தமிழ்நாட்டில் இல்லையா? எங்கள் சொந்த சகோதரர்கள் தொப்புள் கூடிய உறவுகள் இங்கே வரக்கூடாதா? நான் கேட்கிறேன். நிலம் ஈரமாக இருக்கும் போதுதான் விதைக்க முடியும். நான் கிராமத்து விவசாயி. பதத்துக்கு ஈரம் நம்ம விதைக்கலாம். இது விவசாயிக்கு தான் தெரியும். பதத்துக்கு ஈரம் இருந்தா தான் விதைக்கலாம். தாய்மார்களே, கல்லு, தோசைக்கல்லு சூடா இருந்தா தான் மாவை ஊத்தலாம். வெறும் மாவு ஊத்தினா தோசை வராது, வெறும் மாவு தான் இருக்கும். சூடான பிறகு கல்லு சூடாயிட்டான் தாய்மார்கள் பார்த்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் அப்படி லேசா தடவி ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி அதை அப்படியே நீவி விட்டு பக்குவமா கரண்டியை விட்டு திருப்பி போட்டு கொண்டு வந்தா தோசை. கல்லு சூடா இருந்தா தான் முடியும். மக்கள் மனம் அதற்கு தகுதியாக இருந்தால் தான் முடியும். இன்று அந்த நிலைமைக்கு தமிழக மக்கள் வந்திருக்கிறார்கள். நிலம் ஈரமாக இருக்கிறது, கல் சூடாக இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி இதே மாமண்டூரிலே படை திரண்டது. பாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி காஞ்சி மீது படையெடுத்து வந்து மகேந்திரவர்மன் காலத்தில் சிற்பிகளை வெட்டி கொன்றான். ஊரெல்லாம் தீ வைத்து கொளுத்தினான். மணிமங்கலம் போரில் காயப்பட்டார் மகேந்திரவர்மர். வீர மாமல்லர் ஆத்திரத்தோடு போனார். பரஞ்சோதி தளபதியோடு மகேந்திரவர்மர் சொன்னார்,
மகனே ஆத்திரப்படாதே, பொறுத்திரு, காலத்துக்கு காத்திரு, பக்கத்து நாடுகளை சேர்த்துக்கொள், கூட்டணி சேர்த்துக்கொள். தக்க ஆயுத பலத்தோடு 4 வகை சேனைகளை திரட்டிக் கொண்டு போனார். திருக்கழுக்குன்றத்திலிருந்து மாமண்டூர் வரையிலே படைகள் குவிக்கப்பட்டிருந்தன. எனக்கு தெரியும் வரலாறு. ஏகாம்பரநாதர் கோயிலில், வரதராஜ பெருமாள் கோயிலில் பூசை செய்துவிட்டு வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கியவாறு மாமல்ல நரசிம்ம பல்லவர் நரசிம்ம சக்கரவர்த்தி ஆன பிறகு பரஞ்சோதியோடு இலங்கை மானவன்மன் துணையோடு சாளுக்கிய நாட்டை நோக்கி படையெடுத்து சென்று நர்மதைக்கு தெற்கே ஹர்சனை வரவிடாத சளுக்க புலிகேசியை தோற்கடித்து வாதாபி நகரத்துக்கு தீ வைத்து சாம்பலாக்கி பல்லவ தேசம்பத்தை ஊன்றிவிட்டு வந்தார்கள். அதை போலத்தான் நாங்கள் காலம் வரும் வரை காத்திருந்து 6 கட்சிகளும் கரம் கோர்த்திருக்கிறோம். அன்றைக்கு பல்லவ சைன்யங்கள் வென்றதை போல எங்கள் சைன்யங்களும் ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம்.